கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த மார்ச் மாதம் 5ஆம் தேதி வியாழக்கிழமை அதிகாலை பொழுதிலே ஆண்டுடைய சன்னிதானத்திலே கடந்து வந்து அவரை ஆராதிக்க மகிமைப்படுத்த கடவுள் நமக்கு தந்திருக்கிற பாக்கியத்திற்காக கடவுளுக்கு நன்றி சொல்லுவோம். இந்த ஆராதனையிலும் நேரடியாக முகநூல் வழியாக இணைந்திருக்கிறவர்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்போடு வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறோம். பிரார்த்தனையின் ஆரம்பம் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி ஆகிய திரியேகனுடைய நாமத்தில் உள்ளது. ஆமீன். ஜெபிப்போம். எல்லாம் வல்லவரும் என்றென்றும் எங்களை வழிநடத்தி காத்து வழிநடத்தி வருகிறோமாகிய பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல தகப்பனே, உம்முடைய நேசகுமாரன் கிறிஸ்து இயேசுவை கல்வாரி சிலுவையிலே பாடு மரணத்திற்கு ஒப்பு கொடுத்து இவ்வளவு அதிகமாக எங்களை நேசிக்கிற தயவுக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, இந்த தவக்காலம் எங்களை கிறிஸ்துவின் சிலுவை நோக்கி பார்க்கவும், எங்கள் வாழ்க்கையிலே நாங்கள் மறுபடியும் பிறக்க வேண்டிய அவசியத்தை உணர்ந்து கொள்ளவும், எங்களை உம்முடைய திருக்கரத்திலே அர்ப்பணித்து புதிய சிருஷ்டியாய் உமக்கன்று வாழ்வதற்கு ஆண்டவர் கிருபை தாரும். இந்த ஆராதனையிலும் இணைந்திருக்கிற அனைவரையும் ஆண்டவர் ஆசீர்வதியும். இதனால் தொழுகை ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாக இருக்க கர்த்தர் கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் ஜெபங்கள் நல்ல பிதாவே. ஆமேன். 148வது பாடல்.
25ஆம் சங்கீதம் 12 துவங்கி 22 முடிவுள்ள வேத பகுதியில் நாம் முறைமுறையாக படிக்கலாம். பாடல் புத்தகத்திலே 155வது பக்கம். சங்கீதம் 25 வசனங்கள் 12 துவங்கி. கர்த்தருக்கு பயப்படுகிறவன் எவனோ அவனுக்கு தாம் தெரிந்து கொள்ளும் வழியை அவர் போதிப்பார். தமக்கு பயந்தவர்களுக்கு கர்த்தர் தமது இரகசியத்தை வெளிப்படுத்துவார். அவர்களுக்கு தமது உடன்படிக்கையை தெரிவிப்பார். எனக்கு நேராக திரும்பி எனக்கு இறங்கும். நான் தனித்தவன், சிறுமைப்பட்டவன். என் சிறுமையையும் என் வருத்தத்தையும் பாரும். என் பாவங்களையெல்லாம் மன்னித்தருளும். என்னை காப்பாற்றி என்னை விடுவித்தருளும். நான் வெட்கப்படாதபடி செய்யும். உம்மிடத்தில் அடைக்கலம் புகுந்தேன். சேர்ந்து படிப்போம். கடவுளே, சிறுவேலுக்கு நேர்ந்த எல்லா இடுக்கங்களிலும் அவனை மீட்டருளும். பிதாவுக்கு குமாரனுக்கு பரிசுத்தாவிக்கு மகிமை உண்டாவதாக. ஆதியிலே இப்போதும் எப்போதுமான சதா காலங்களாக இருக்கிறபடியே ஆமேன். இந்த நாளிலே நாம் வாசித்து கேட்கும்படியாக தெரிந்து கொண்ட முதலாவது வேத பகுதி அப்போஸ்தலர் நடபடியின் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 1 முதல் 9 முடிவுள்ள வசனங்கள். அப்போஸ்தலர் நடபடியில் அதிகாரம் 9 வசனங்கள் 1 முதல் 9 முடிய. சவுல் என்பவன் இன்னும் கர்த்தருடைய சீஷரை பயமுறுத்த கொலை செய்யும்படி சீறி பிரதான ஆசாரியரிடத்திற்கு போய், இந்த மார்க்கத்தாராகிய புருஷரை ஆகிலும் ஸ்திரீகளை ஆகிலும் தான் கண்டுபிடித்தால் அவர்களை கட்டி எருசலேமுக்கு கொண்டு வரும்படி தமஸ்குவில் உள்ள ஜெப ஆலயங்களுக்கு நிருபங்களை கேட்டு வாங்கினான். அவன் பிரயாணமாய் போய் தமஸ்குவுக்கு சமீபித்த போது சடுதி அதற்கு அவன், ஆண்டவரே, நீர் யார் என்றான். அதற்கு கர்த்தர், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம் என்றார். அவன் நடுங்கி திகைத்து, ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீர் என்றான். அதற்கு கர்த்தர், நீ எழுந்து பட்டணத்துக்குள்ளே போ. நீ செய்ய வேண்டியது அங்கே உனக்கு சொல்லப்படும் என்றார். அவனுடனே கூட பிரயாணம் பண்ணின மனுஷர்கள் சத்தத்தை கேட்டும் ஒருவரையும் காணாமல் பிரமித்து நின்றார்கள். சவுல் தரையிலிருந்து எழுந்து தன் கண்களை திறந்தபோது ஒருவரையும் காணவில்லை. அப்பொழுது கைலாகு கொடுத்து அவனை தமஸ்குவுக்கு கூட்டிக் கொண்டு போனார்கள். அவன் 3 நாள் பார்வையில்லாதவனாய் புசியாமலும் குடியாமலும் இருந்தான் என்பதே. வாசிக்கப்படும்படி தெரிந்து கொண்ட நற்செய்தி வேத பகுதி தூய யோவான் எழுதிய நற்செய்தி நூல் 12ஆம் அதிகாரம் 20 முதல் 26 முடிவுள்ள வசனங்களை படிக்க கேட்கலாம். யோவான் எழுதிய நற்செய்தி நூல் 12ஆம் அதிகாரம் வசனங்கள் 20 துவங்கி. பண்டிகையில் தொழுது கொள்ள வந்தவர்களில் சிலர் கிரேக்கர்கள் இருந்தார்கள். கலிலேய நாட்டு பெத்சாய்தா ஊரான் பிலிப்பினிடம் அவர்கள் வந்து, ஐயா, இயேசுவை காண விரும்புகிறோம் என்று கேட்டுக்கொண்டார்கள். பிலிப்பு வந்து அதை அந்திரேயாவுக்கு சொன்னான். அந்திரேயாவும் பிலிப்பும் அதை இயேசுவுக்கு சொன்னார்கள். சொல்லவே இயேசு அவர்களிடம், மனுஷகுமாரன் மகிமைப்படும் வேளை வந்துவிட்டது. மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன், கோதுமை மணி நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும், செத்ததையாகில் மிகுந்த பலன் கொடுக்கும். தன் ஜீவனை நேசிக்கிறவன் அதை இழந்து போவான். இந்த உலகத்தில் தன் ஜீவனை வெறுக்கிறவனோ அதை நித்திய ஜீவனுக்கென்று காத்துக்கொள்வான். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்வானானால் என்னை பின்பற்ற கடவன். நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என் ஊழியக்காரனும் இருப்பான். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்வானானால் அவனை பிதா கனம் பண்ணுவார் என்பதை. இணைந்து நம்முடைய விசுவாசத்தை அறிக்கை செய்வோம். பரலோகத்தையும் பூலோகத்தையும் படைத்த சர்வவல்ல பிதாவாக கடவுளை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனும் நம்முடைய ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். இவர் பரிசுத்த ஆவியினால் கற்பத்தில் உற்பவித்து கனிமிடத்தில் பிறந்து பொந்தி பிலாத்தின் கீழ்ப்பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3 நாள் மருத்துவருந்து உயிர்த்தெழுந்தார். பருத்துக்கேறி சர்வவல்ல பிதாவாகி கடவுளுடைய வலது பசி வீற்றிருக்கிறார்.
அவிடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மருத்துவரையும் நேர்ந்திருக்க வருவார். பசுத்த ஆவியாரை விசுவாசிக்கிறேன். பொதுவான பசுத்த கிறிஸ்தவ சபையும் பசுதாவுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர வீடுத்துள்ளதிலும் நித்திய ஜீவனோடு விசுவாசிக்கிறேன். ஆமென். கிறிஸ்துவ இயேசுவுக்குள் மிக பிரியமானவர்களே, கடந்த 2 நாட்கள் நமக்கு அதிகாலை தொழுகையை நடத்தி தந்த பார்வதிபுரம் கீழ்கால் லுத்தரன் திருச்சபையினுடைய பொதுகார் திருவாளர் மேஷாக் அவர்களுக்கு திருச்சபையின் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நாளிலும் சிந்தனைக்காக தெரிந்து கொண்ட வேத பகுதி, நான் படிக்கிட்ட முதலாவது வேத பகுதி அப்போஸ்தலர்கள் புத்தகம் 9ஆம் அதிகாரம் அதனுடைய 6வது வசனம். இப்படியாக வாசிக்க கேட்போம். இயேசுவோ, நான் இப்பொழுது நீ எழுந்து பட்டணத்துக்கு போ, நீ செய்ய வேண்டியது இன்னதென்று அங்கே உனக்கு சொல்லப்படும் என்றார் என்பதை. தலைவணங்கி ஜெபிப்போம். அன்பு நிறைந்த கடவுளே, எங்கள் பாவ பழைய வாழ்வை களைந்து உண்மையான மனமாற்றத்தோடு மறுபடி பிறந்த அனுபவத்தோடு எங்கள் வாழ்க்கையை நாங்கள் புதுப்பித்துக் கொள்ள கடவுள் உம்முடைய வசனத்தை கொண்டு உதவி செய்யும். இது தவக்காலம் எங்களை உருமாற்றுகின்ற, புதுப்பிக்கின்ற, புதிய சாயலாக எங்களை படைக்கின்ற ஒரு காலமாக அமைய உம்முடைய வார்த்தைகளை கொண்டு கர்த்தர் எங்களை உருமாற்றும். இயேசு கிறிஸ்துவின் பாதப்படிந்து கேட்கிறோம் எங்கள் ஜெபங்கள் நல்ல பிதாவே. ஆமென். கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமானவர்களே, மறுபடி பிறப்பது என்பது மீண்டும் குழந்தையாய் பிறப்பது அல்ல. நம்முடைய பழைய பாவ வாழ்க்கையை விட்டு விட்டு ஒரு புதிய வாழ்வை நாம் பெற்றுக்கொள்கிறது. சவுல் பவுலாக மாறின படிப்பினையை ஆண்டவர் இன்றைக்கு இந்த தவக்காலத்தில் நமக்கு கற்றுத்தருகிறார். நாமும் சவுலை போன்றவர்களாக இருக்கிறோம். கிறிஸ்துவின் பாடு மரணம் நம்மை புனித பவுலை போல கடவுள் தூய்மைப்படுத்தி அவருக்கு உரிய வாழ்வுக்கு நேராக நம்மை வழிநடத்துகிறார். யார் இந்த சவுல்? சவுலை குறித்து நாம் 7ஆம் அதிகாரம் அதனுடைய 58ஆம் வசனத்திலே ஸ்தேவான் கல்லறிந்து கொல்லப்படுகின்ற யூதர்கள் சவுல் என்கிற வாலிபனுடைய பாதத்து அருகிலே தங்கள் வஸ்திரங்களை கழுத்தை விட்டு ஸ்தேவானை கல்லெறிந்து கொண்டார்கள் என்று குறிப்பிடுகிறார். 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே சவுல் ஸ்தேவான் இப்படி சொல்லுது, அவன் கொலைக்கு சவுலும் உடன்பட்டிருந்தான் சொல்ல. ஸ்தேவானுடைய கொலைக்கு சவுலும் ஒரு காரணமாக இருந்தான் என்று சொல்லுகிறார். இளைஞனாக சிறுவனாக இருந்த சவுல் அவன் மூர்க்க குணம் கொண்டவனாய் கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்களை, கிறிஸ்துவை குறித்து போதிக்கிறவர்களை எல்லாம் அவன் துன்பப்படுத்தினான். வசனம் 8ஆம் அதிகாரம் 3 சொல்லுகிறது, சவுலோ வீடுதோறும் நுழைந்து புருஷரையும் ஸ்திரீயையும் இழுத்து போய் காவலில் போடுவித்து சபையை பாழாக்கி வந்தான் என்று சொல்லுகிறது. சவுல் பாருங்க, அவன் எப்படிப்பட்டவனாக இருந்தான். எருசலேமிலே வீடுகளிலே அவர்கள் இரகசியமாக கடவுளை ஆராதிக்கிற கொடுகையிலே அவன் புகுந்து அங்கே இருக்கிற ஸ்திரீகளையும் புருஷரையும் சிறைபிடித்து காவலிலே அடைத்து அவர்களை துன்புறுத்தி சபையை பாழாக்கி வந்தான் என்று சொல்லுகிறார். எருசலேமிலே மாத்திரமல்ல, 9ஆம் அதிகார அப்போஸ்தலர் புத்தகத்திலே சொல்லப்படுகிறது, முதல் வசனம், சவுல் மூர்க்கம் கொண்டவனாய் ஆண்டவர் சீஷரை பயமுறுத்தவும் கொலை செய்யவும் எத்தனித்து பிரதான ஆசாரியிடம் போய் இந்த மார்க்கத்தாரில் யாரையாவது தான் கண்டுபிடித்தால் அவர்களை புருஷரானாலும் ஸ்திரீயானாலும் அவர்களை கட்டி எருசலேமுக்கு கொண்டு வரும்படி தமஸ்குல் இருக்கிற ஜெப ஆலயங்களுக்கு கடிதங்களை கேட்டு வாங்கினார். பாருங்க, எருசலேமில் இருக்கிற எல்லாரையும் துன்பப்படுத்தி பயமுறுத்தி அவர்களை கொலை செய்து அழித்து சபையை நாசமாக்கிறது மாத்திரமல்ல, அவன் அடுத்தது தமஸ்குவுக்கு போகிறான். அங்கேயும் போய்
சபையை, விசுவாசிகளை, ஸ்திரீகளை, புருஷர்களை எல்லாம் அவன் துன்பப்படுத்துவதற்கு, கொலை செய்வதற்கு, அவன் காவலில் வைப்பதற்கு அதிகார பத்திரத்தோடு செல்லுகிற சவுல் என்ற மூர்க்க கொண்ட மனிதனை நாம் பார்க்கிறோம். அருமையானவர்களே, பல வேளைகளிலும் நாம் ஒருவேளை வெளிப்புறமாக சபையையோ அல்லது சக விசுவாசிகளையோ அல்லது மனிதர்களையோ நாம் காயப்படுத்துகிற, துன்பப்படுத்துகிற, வேதனைப்படுத்துகிற மக்களாக இல்லாவிட்டாலும் நம்முடைய எண்ணங்களும் செயல்களும் இன்றும் பிறரை வேதனைப்படுத்துகிறதாக இருக்கிறது, காயப்படுத்துகிறதாக இருக்கிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தமஸ்குவுக்கு பயணப்பட்ட சவுலை சந்தித்து, சவுலே சவுலே என்று அழைக்கிற பொழுது, நீர் யார் என்று கேட்கிற பொழுது, நீ துன்பப்படுத்துகிற கிறிஸ்து. அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் யாரை காயப்படுத்துகிறோம், யாரை வேதனைப்படுத்துகிறோம் என்பதை சிந்தித்து பாருங்கள். சொல்ல, முள்ளில் உதைப்பது உனக்கு கடினம். முள்ளில் உதைத்தால் நம் காலில் தான் அந்த முள் குத்தும், நமக்குத்தான் வேதனை. ஆனால் இதை நாம் அறிகிறது இல்லை. ஆகவே நம்முடைய எண்ணங்கள், செயல்கள் பாவம் நிறைந்ததாய், வேதனை நிறைந்ததாக இருக்கிறது. எவ்வளவு பொறாமை உள்ளம் கொண்டவர்களாக இருக்கிறோம், எவ்வளவு பவுலை விட மூர்க்க கொண்டவர்களாய் ஒருவருடைய அழிவை நாம் காண வேண்டும் என்று விரும்புகிறோம். இப்படிப்பட்ட மனநிலையில் இருக்கிற நம்மை இந்த தவக்காலத்தில் சவுலை சந்தித்த அதே ஆண்டவர், சிலுவையில் அறையப்பட்ட காயப்பட்ட கிறிஸ்து நம்மை சந்திக்கிறார். சந்தித்து நம்முடைய உள்ளம், நம்முடைய வாழ்க்கை முழுமையாய் மாற்ற ஆண்டவர் விரும்புகிறார். சவுலை போல அல்ல, இந்த பவுலை போல மாற நாம் அழைக்கப்படுகிறோம். ஆகவே சொல்கிற, நீ இப்பொழுது எழுந்து பட்டணத்துக்கு போ, அங்கே நீ செய்ய வேண்டியது உனக்கு அறிவிக்கப்படும். அந்த சடுதியான ஒளி அவனை சுற்றி அவன் கீழே விழுந்து எழுந்த பொழுது அவன் பார்வையில்லை. 3 நாட்கள் பாருங்கள், உதவியோடு, பிறருடைய உதவியோடு அவன் பட்டணத்துக்கு செல்கிறான். அன்னப்பானம் இல்லாமல் இருக்கிற சவுலை நான் பார்க்க முடிகிறது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட சவுலுடைய வாழ்க்கை, சவுலை குறித்து அனனியா சொல்லுகிற பொழுது நான் வாசிக்கிறோம் 13 வசனத்தில், அதற்கு அனனியா, ஆண்டவரே, இந்த மனுஷன் உம்முடைய பரிசுத்தவான்களுக்கு எருசலேமில் எத்தனையோ புல்லாங்குகளை செய்தான் என்று அவனை குறித்து பலர் சொல்ல கேட்டிருக்கிறோம். இங்கேயும் உமது நாமத்தை தொழுது கொள்கிற யாவரையும் கட்டுவதற்கு அவன் பிரதான ஆசாரியிடமிருந்து அதிகாரம் பெற்று வந்திருக்கிறானே. சொல்லு, அனனியா கடவுள் விட்ட சொல்லுகிற, கடவுளே, சவுல் எவ்வளவு பெரிய ஒரு கொலை பாதகன், எவ்வளவு மூர்க்க கொண்டவன், அவன் எவ்வளவு பேரை அவன் கொண்டு குவித்திருக்கிறான், எவ்வளவு பேருடைய வாழ்க்கையை அவன் கெடுத்திருக்கிறான். இந்த சவுல் அங்கே மாத்திரமல்ல, இங்கேயும் தமஸ்குவுக்கு வந்து இங்கே இருக்கிற ஜெப ஆலயங்களில் கிறிஸ்தவ ஆண்டவரை ஆராதிக்கிற மக்களை சீர்குலைப்பதற்காக அவன் வந்திருக்கிறான் என்று சொன்ன பொழுது கடவுள் சொல்லுகிற வார்த்தை 15 வசனத்தில் வாசி, அதற்கு ஆண்டவர், நீ போ, புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என் நாமத்தை சுமந்து கொண்டு போவதற்கு அவன் நான் தெரிந்து கொண்ட பாத்திரம். சபையை வெறுத்து கிறிஸ்துவை துன்பப்படுத்தி விசுவாசிகளை காயப்படுத்தின பவுல், ஆண்டவர் சொல்லுகிறார், நான் தெரிந்து கொண்ட பாத்திரம். அருமையானவர்களே, நாம் ஒவ்வொருவரும் கடவுளால் தெரிந்து கொண்டிருக்கிற பாத்திரம். சொல்லுங்க, புற ஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் என் நாமத்தை சுமந்து கொள்வதற்கு நான் தெரிந்து கொண்ட பாத்திரம். பாருங்க, அடுத்த வசனம் சொல்லுகிறது 16, என் நாமத்து நிமித்தம் அவன் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதை நான் அவனுக்கு காண்பிப்பேன் என்று சொல்லுகிறான். பாருங்க, எவ்வளவு தூரம் அவன் கடினமாய் திருச்சபையை கிறிஸ்துவை வேதனைப்படுத்தினானோ அதற்கு அதிகமாய் அவன் கிறிஸ்துவுக்காக, திருச்சபைக்காக துன்பத்தை ஏற்றுக்கொள்வதற்கு கடவுள் அவனை மாற்றினான். அதுதான் ஒரு புதிய வாழ்க்கை, மறுபடி பிறக்கிற அனுபவம். எப்படி இருந்தோம் என்பதை நாம் உணர்ந்து நம்மை புதுப்பித்துக் கொள்ள நாம் அழைக்கப்படுகிறோம். பாருங்கள், பவுலுடைய வாழ்க்கை, என் நாமத்தை ராஜாக்களுக்கும் புற இனத்தாருக்கும் சுமந்து சொல்லுகிற பாத்திரமாக தெரிந்து கொண்டு நின்று
கடவுள் அனனியாவினிடத்தில் சொல்லுகிற அந்த வார்த்தை, எப்படிப்பட்ட பாத்திரம், அவன் என் நாமத்து நிமித்தமாய் இன்னும் அதிகமாய் பாடுபட வேண்டும், இன்னும் எனக்காக அவன் துன்பங்களை துயரங்களையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பது கடவுள் பவுலை தெரிந்து கொண்டதனுடைய நோக்கம். அருமையானவர்களே, கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, பாருங்கள் 20ஆம் வசனம் சொல்லுகிறது, தமஸ்குல் உள்ள சீஷரோடு சில நாள் தங்கியிருந்து இயேசுவே தேவகுமாரன் என்றும் தாமதமின்றி ஜெப ஆலயங்களிலே பிரசங்கித்து வந்தார். அதே சவுல் அதே தமஸ்குவிலே கொலை செய்வதற்காக, துன்பப்படுத்துவதற்காக, வேதனைப்படுத்துவதற்கு வந்த அதே சவுல் என்ன சொல்லுகிறான்? இயேசுவே கடவுள் என்று. பாருங்கள், அவருடைய வாழ்க்கையின் மாற்றத்தை குறித்து 21ஆம் வசனம் சொல்லுகிறது, கேட்ட அனைவரும் பிரமித்து இவன் இந்த நாமத்தை தொழுது கொள்கிறவர்களை எருசலேமிலே நாசமாக்கி இங்கேயும் அப்படிப்பட்டவர்களை கட்டி பிரதான ஆசாரியர் கொண்டு போகும்படி அதே நோக்கமாய் வந்தவன் இவன் அல்லவா என்றார்கள். சவுலோ அதிகமாய் பலன் கொண்டு இயேசு கிறிஸ்து என்று ரூபித்து தமஸ்குவில் குடியிருக்கிற யூதர்கள் மனங்கலங்கும்படி செய்தார். யார் அவனை அனுப்புனாங்க, யார் அவனை பக்கபலமாக இருந்தாங்களோ அவர்கள் கலங்கும்படியாய் இயேசு கிறிஸ்துவை குறித்து தைரியமாய் பகிரங்கமாய் சாட்சி கொடுக்கிற சவுலை பார்க்க முடிகிறது. பாருங்க, யாரிட்டிருந்து அவன் அதிகாரம் பெற்று யாரை கொலைப்படுவதற்கு அவன் ஆணை பெற்று வந்தானோ அவர்களை 24ஆம் வசனம் சொல்லுகிறது, 23, வெகு நாள் சென்ற பின்பு யூதர் அவனை கொண்டு போடும்படி சவுலுக்கு எதிராக சதியோ ஆலோசனை பண்ணினார்கள். பல இரவும் பகலும் சவுலை கொலை செய்வதற்காக அதிகாரிகள் எண்ணுகிற அளவிற்கு சவுலுடைய வாழ்க்கை மாற்றம் ஏற்படுகிறதை நான் பார்க்கிறோம். மீண்டும் அவன் சவுல் எருசலேமுக்கு திரும்பி வருகிற பொழுது அப்போஸ்தலர்கள் எல்லாரும் சவுலை கண்டு பயப்படுகிறார், கிறிஸ்தவர்கள் எல்லாம் கண்டு பயப்படுகிறார்கள். என்று தங்கள் கண்களுக்கு முன்பாக கொலை செய்தவன் இவன் திரும்பி இயேசு கிறிஸ்துவை குறித்து பிரசங்கிக்கிறானே என்று ஆச்சரியப்பட்டு எல்லோரும் அவனை அண்டி சேர்வதற்கு பயந்தார்கள். அப்பொழுது பர்னபா பவுலுக்கு அடைக்கலம் கொடுத்து சீஷர்களிடத்தில் அழைத்து கொண்டு போய், இந்த பவுல் அவன் சவுல் அல்ல, இவன் ஆண்டவரால் ஆட்கொள்ளப்பட்டவன், அவன் தமஸ்குலை செய்த அருட்பணிகள், கடவுள் தமஸ்கு அனுபவங்கள் எல்லாம் சீஷர்களுக்கு விவரித்து சொல்லி பவுலை அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த தவ காலத்திலும் கடவுள் நமக்கு தருகிற அழைப்பு, யாரெல்லாம் நம்மை வெறுக்கிறார்களோ, யாரெல்லாம் நம்மை பகையா சத்துருவாக காண்கிறார்களோ அவர்களுக்கு முன்பாக இயேசுவினுடைய அன்பை வெளிப்படுத்த நாம் அழைக்கப்படுகிறோம். ஆகவே இந்த தவக்காலம் நம்மை உருமாற்றம் அடைய செய்ய வேண்டும். ஒருவேளை நான் எத்தனை பேரை வேதனைப்படுத்தினது உண்டு, நான் எவ்வளவு பேரை நான் காயப்படுத்தினது உண்டு, திருச்சபையிலே அநேகரை அவமாக்கினது உண்டு. ஆனால் இனி நான் அப்படி அல்ல, நான் புதுப்பிக்கப்பட வேண்டும். மறுபடியும் பிறந்த அனுபவத்தோடு என்னுடைய வாழ்க்கை கிறிஸ்துவுக்காக நான் பழி ஏற்பதற்கு, கிறிஸ்துவுக்காக நான் அவமானங்களை ஏற்றுக்கொள்வதற்கு, ஏன் கிறிஸ்துவுக்காக துன்பங்களையும் காயப்படுவதற்கு கடவுள் என்னை தெரிந்தெடுத்திருக்கிறார், என்னை அழைத்திருக்கிறார் என்று சொல்லி கிறிஸ்துவுக்காக வாழ்கிற வாழ்க்கை. பவுல் அப்போஸ்தலன் 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே சொல்லுகிற பொழுது, தன்னுடைய மாற்றத்தை குறித்து சொல்லுகிற பொழுது அவன் சொல்லுகிறான், 1 தீமோத்தேயு 1:13, முன்னே நான் தூஷிக்கிறவனும் துன்பப்படுத்துகிறவனும் கொடுமை செய்கிறவனுமாயிருந்தேன். எப்படி இருந்தேன்? முன்னே நான் துன்பப்படுத்துகிறவனும் தூஷிக்கிறவனும் கொடுமைப்படுத்துகிறவனுமாய் இருந்தேன். ஆயினும் நான் அறியாமல் அவிசுவாசத்திலே அப்படி செய்தபடினால் இரக்கம் பெற்று நம்முடைய ஆண்டவரின் கிருபை கிறிஸ்து இயேசுவின் விசுவாசத்தோடும் அன்போடும் என்னில் அபரிமிதமாய் பெருகிற்று. நான் பாடணுமே, கர்த்தர் சிநேகம், கடவுளுடைய அன்பு, அவருடைய பகைஞனும் சத்ருவுமாயிருக்கிற என்னையும் அவர் நேசிக்கிறார். எனக்காகவும் அவர் தன்னுடைய ஜீவனை சிலுவையில் இழந்திருக்கிறார். இன்று என் வாழ்வை குறித்து கவலைப்படுகிற கிறிஸ்து ஒருவர் இருக்கிறார். அவர் என்னுடைய பாப வாழ்க்கை விட்டு மனம் திரும்பி வருகிற பொழுது பவுல் சொல்லுகிற 15ஆம் வசனம், பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு இந்த உலகத்தில் வந்தார். என்னை ரட்சிப்பதற்காக, என்னை மீட்டு புதுப்பிப்பதற்காக, என்னை ஒரு புதிய சாயலாய் மாற்றுவதற்காக கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்தார். நான் பாவிதான்,
நான் இது சவுலை போல மூர்க்க குணம் உண்டவன் தான். ஆனால் என் ஆண்டவர் என்னை ஆட்கொள்ளுகிற பொழுது, என் ஆண்டவருடைய கரங்களிலே அவருடைய அன்பினாலே ஆட்கொள்ளப்படுகிற பொழுது, அவருடைய சிலுவையின் தியாகம் என்னை உருமாற்றுகிறது. ஆகவே இந்த தவக்காலம் ஆண்டவர் நமக்கு தருகிற அழைப்பு நம்மை ஒரு புதுப்பிக்கிற, நம்மை ஒரு புதிய சாயலாய் மாற்றுகிற, மறுபடியும் பிறக்க செய்கிற ஒரு அனுபவத்திற்கு சவுலை போல மூர்க்க குணம் கொண்டிருக்கிற நம்மை பவுலை போல புனிதர்களாய் மாற்ற ஆண்டவர் விரும்புகிறார். நம்மை ஆண்டவருடைய கரங்களிலே ஒப்புக் கொடுப்போம். அவர் நம்மை இன்னும் அதிகமாய் வல்லமையாய் கிறிஸ்துவை குறித்து சாட்சி பகருகிற, கிறிஸ்துவுக்கு சாட்சியாய் வாழுகிற, கிறிஸ்துவுக்காக துன்பங்களை அவமானங்களை ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு உன்னதமான வாழ்க்கையை கடவுள் நமக்கு தர சித்தமுள்ளவராக இருந்தார். ஆண்டவர் பாவியாக என்னையும் நேசிக்கிறார், என்னையும் அவர் சொந்தமாக்கி அவர் பயன்படுத்துவார் என்கிற உறுதியான நம்பிக்கையோடு நாம் வாழ நம்மை இந்த காலை பொழுதில் ஆண்டவருடைய சன்னிதானத்தில் அர்ப்பணிப்போம். ஆண்டவர் எனக்கு ஒரு புதிய வாழ்வை, ஒரு புதிய மறுபடி பிறக்கிற அனுபவத்தை எனக்கு தாரும் என்று ஜெபிக்கிற பொழுது நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கை அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாறும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்வை ஆண்டவர் தாமே நமக்கு தம்முடைய வசனத்தின் வழியாக தந்து துயாவின் வழியாக நம்மை ஆற்றல் படுத்தி காப்பாராக. ஆமென். எல்லாபத்துக்கு மேல் தெய்வீக சமாதானம் நம்ம நினைவுகளை சுதனைகளையும் கிறிஸ்துவுக்குள் காத்து வழி நடத்துவாராக. ஆமென். 304வது பாடலை பாடுவோம். கர்த்தரை நோக்கி ஜெபிப்போம். அளவில்லாத இரக்கம் மிகுந்த அன்பும் நிறைந்த எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, மகிழ்ச்சியான இந்த அதிகாலை பொழுதற்காக விட நன்றியோடு மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் நாட்களோடு ஆண்டவர் மீண்டும் ஒரு நாளை கிருபையாய் தந்தீரே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாள் முழுவதையும் கர்த்தர் எங்களுக்கு பொறுப்பெடுத்து ஆசீர்வதியும். இதனால் இந்த அதிகாலை தொழுகைகளை இணைந்திருக்கிற நம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் நோக்கி பாரும். அவர் தம் வாழ்வு, குடும்பங்கள், உறவுகள் யாவற்றையும் ஆண்டவர் ஆசீர்வதியும். ஆண்டவரே, தூர இடங்கள், வெளி ஊர்களிலே, ஆண்டவரே, கடல் கடந்த தேசங்களிலே இருக்கிற எங்கள் குடும்பங்களை, சொந்தங்களையும் ஆண்டவர் இருக்க நோக்கி பாரும். குறிப்பாக
கல்ஃப் பகுதிகளிலே ஏற்பட்டிருக்கிற யுத்த சூழல்களை ஆண்டவர் அறிகிறீர். அது நிமித்தமாய் பயந்து கலங்கி நிற்கிற பெரியோர்கள், ஆண்டவரே, பெண்கள், குழந்தைகள், இவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, தங்கள் உற்றாரை, தங்கள் உடைமைகளை இழந்து தவிக்கிற ஆண்டவர் குடும்பங்களை கர்த்தர் நீர் சந்தியும். ஆறுதல் படுத்த விரைவாகவே ஆண்டவரே யுத்தங்கள் ஓய செய்து அந்த பிராந்தியங்களிலே அமைதி நிலவ, ஒருவருக்கு ஒருவர் ஆண்டவரே யுத்தம் எந்த பிரச்சனைக்கும் தீர்வாகாது என்பதை உணர்ந்து பேச்சுவார்த்தைகளின் வழியாக ஆண்டவரை சுமூகமாக எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்து கொள்வதற்கு தேவன் நீர் உதவி செய்ய வேண்டுமாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் தேசத்தையும் சுற்றி இருக்கிற இடங்கள் எல்லாம் ஆண்டவரே அமைதி நிலவ ஆண்டவர் நீர் கிருபை தாரும். இந்த யுத்தங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் ஏற்படாதபடி கர்த்தர் ஆண்டவரை தொடர்ந்து அமைதியான சூழலை கர்த்தர் எங்களுக்கு தாரும். ஆண்டவரே, எங்கள் திருச்சபை திருப்பண்டி ஊழியங்களையும் ஆண்டவர் ஆசீர்வதியும். எங்கள் குடும்பங்களிலே காணப்படுகிற வயோதிக பெற்றோர்களை கர்த்தர் கண்ணோக்கி பாரும். பலகீனத்தோடு காணப்பட்ட சிகிச்சை பெற்று வருகிற மக்களையும் ஆண்டவர் வேடி சுகத்தையும் பலத்தையும் ஆண்டவர் தாரும். தங்கள் அன்பானவர்கள் இழந்து துக்கங்களில் வேதனை குடும்பங்களுக்கு ஆறுதலையும் சமாதானத்தையும் ஆண்டவர் தாரும். குறிப்பாக ஆண்டவரே, தேர்வுகளை சந்தித்துக் கொண்டிருக்கிற எங்கள் பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இதோ தேர்வு காலங்களிலே எங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல தேக பல சுகத்தை ஆண்டவர் தாரும். தேர்வுகளை சந்திப்பதற்கு நல்ல ஞானத்தையும் திறமை வரங்களையும் ஆண்டவர் தாரும். தேர்வுகளுக்கு ஆண்டவரே, எங்கள் பிள்ளைகள் நம்பிக்கையோடு சந்தித்து உயரிய வெற்றியை தந்து அது எங்கள் ஆண்டவருக்கு பெருமை சேர்க்க எங்கள் பிள்ளைகளை ஆண்டவர் ஆசீர்வதிக்க விடமாக ஜெபிக்கிறோம். வாலிப பிள்ளைகளை விசேஷமாக உடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தருக்கு அந்த பாத்திரங்களாய் கர்த்தர் காத்துக்கொள்ளும். இது தங்கள் பிறந்த தினங்கள் மற்றும் திருமண தினங்கள் விசேஷ தினங்களை இந்த ஆசிரிக்கிற உடைய பிள்ளைகளை ஆண்டவர் நீர் ஆசீர்வதியும். ஆண்டவருடைய தெய்வீக சமாதான சந்தோஷம் நன்மை நிறைவாய் தங்கியிருக்க வேண்டுமாக ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, கடந்த நாட்களிலும் திருச்சபையின் ஆண்டவரே ஊழியத்தின் நிமித்தமாக தொலைதூர பயணங்களை மேற்கொண்ட உடைய பிள்ளைகளோடு நீர் கூட இருந்து பயணங்களை வாய்க்க செய்து சுகபத்திரமாக ஆண்டவரே உடைய சமூகத்தில் கடந்து வந்து நன்றி சொல்ல நீர் கிருபை தந்தீரே. ஆண்டவர் எல்லாவற்றுக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். இது நாள் முழுவதையும் கர்த்தர் நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். உம்முடைய சட்டையில் எங்களை மறைத்துக் கொள்ளும். எங்கள் உழைப்பு தொழில்கள் நாங்கள் மேற்கொள்கிற பயணங்கள் அனைத்திலும் ஆண்டவருடைய கிருபை பாதுகாப்பு தாரும். குறைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் பொறுத்துக் கொள்ளும். ஒரு புதிய வாழ்வை இந்த தவக்காலத்தும் எங்களுக்கு தாரும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். பரமண்டலங்களில் இருக்க எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சுத்த பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல விலை செய்யப்படுவதாக. விடயங்களாக அர்த்தங்களுக்கு தாரும். எங்களுக்கு நாள் நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் பாவங்களை எங்களுக்கு மன்னி. எங்களை சோதனைக்கு நாமத்தையும் ரசித்துக் கொள்ளும். ராஜ்யம் வல்லமை மகிமையும் என்னைக்கும் விளைவுகளே, ஆமேன். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய கடவுளுடைய அன்பும் தூய ஆவியானவருடைய அனுநயிக்கும் இடத்திலும் சமாதானம் அனைவரோடும் இன்னும் நிறைவாய் தங்கியிருப்பதாக, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமை பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகலங்களும் மறவாதே, ஆமேன். கர்த்தாவின் சமாதானம் உங்களோடு இருப்பதாக. சமாதானத்தோடு சென்று வாருங்கள்.